எப்படி வேதாகமத்தை கற்க வேண்டும்? பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளை ஆராய்தல். முழுமையாக வேதாகமத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை எப்படி படிக்க வேண்டும் என்கிற மாதிரி கொடுப்பது. ஒவ்வொரு அதிகாரமாக குறைந்த வேகத்தில் படிப்பதால் அதிலுள்ள கதைகள், போதனைகள் மற்றும் பொருளடக்கம் குறித்து பொதுவாக ஆராய முடியும். பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டினை ஒன்று சேர்த்தால் போல் படிக்க தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டில் சில அதிகாரங்கள், புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்கள். இந்த முறை சிலருக்கு நல்ல முறையில் பயன்பட்டிருக்கின்றது. ஒரு புத்தகத்தை ஆழமாக கற்றுக்கொள்ளுதல். புத்தகம் உருவான நோக்கம் மற்றும் தேவை, போதனைகள், ஞானம் இவற்றை கற்க வேண்டும். அந்த புத்தகத்தை நல்ல முறையில் சரியாக தெரிந்து கொள்ள விரும்பினால் மறுபடியும் அதில் உள்ள பொருளடக்கத்தை அறிந்து கொள்ளும் மற்றும் படிக்க வேண்டும். அதனால் முழு புத்தகத்தின் எல்லா விஷயங்களின் கட்டுமானத்தில் சுருக்கமான வர்ணனையை உண்டாக்க முடியும். ஒரு அதிகாரத்தை ஆழமாக கற்றுக்கொள்ளுதல். அந்த அதிகாரத்தின் பிரதானமான சங்கதியை பிரித்தாய்ந்து இந்த அதிகாரத்தின் முன் பின் அதிகாரங்களின் முக்கிய கருத்துக்களை கிரகித்தல் வேண்டும். ஒவ்வொரு வசனத்திலும் உள்ள முக்கிய வார்த்தைகளின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். கூடுதலாக மைய பகுதியில் கருவிகளாக கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பு மற்றும் ஒத்த கருத்து பகுதியை ஒப்பிட்டு வேதாகமத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள ஒத்த வசனங்களையும் வார்த்தைகளையும் கண்டுபிடிக்க முடியும். இருந்தபோதிலும் வேதாகமத்தின் கருவிகளை உபயோகிக்கும் போது ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். நாம் எப்போதும் பரிசுத்த ஆவியின் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். விஷய சம்பந்தமாக கற்றுக்கொள்ளுதல். நமக்கு ஆர்வமுள்ள தனிப்பட்ட தலைப்புகளின்படி வேதாகமத்தை நாம் கற்கலாம். உங்கள் தலைப்பு எந்த வகையான இயல்பை சேர்ந்தது என்று ஆய்வு செய்ய வேண்டும். உதாரணம், இறையியல், கிறிஸ்துவியல். அதற்கு பின்பு வேதத்தின் பகுதியையும் உங்களுக்கு விருப்பமான பாடத்தின் குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வேத படிப்பில் ஏதாவது கேள்விகளோ அல்லது பிரச்சனைகளோ இருந்தால் நாம் எப்போதும் தாழ்மையாக ஜெபித்து ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்களின் ஆலோசனையை கேட்டு வேண்டும். வரலாற்றையும் அல்லது தீர்க்க தரிசனத்தையும் ஆராய்தல். நிழலோட்டம், முன்னடையாயங்கள் அல்லது பழைய ஏற்பாடு முறைமைகளை கொண்டு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள கருத்துகளின் சாராம்சம், உருவம் அல்லது வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். முன்னடையாளங்கள் மற்றும் மாதிரிகளை நாம் படிப்பதன் மூலம் போதிப்பதற்கும் உற்சாகப்படுவதற்கும் நம்மை தெளிவுபடுத்தவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரித்திர பூர்வமான முறைமைகள் மற்றும் முன்னடையாளங்கள் இருந்தபோதும் மாதிரியான பயிற்சி வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலையும் மிகவும் எதிர்நோக்கும். வேதாகம கதாபாத்திரங்களை பயிலுதல். இந்த விதமான பாடத்தின் மூலமாக வேதத்தில் உள்ள வேறுபட்ட பாத்திரங்களின் ஜீவிய சரித்திரத்தை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்களின் மாதிரிகளிலிருந்து நாம் சிலவற்றை அறிந்து கொள்கிறோம். வேதாகம பாத்திரங்களை படிப்பதன் மூலம் நம்முடைய மனோபாவம், செயல்கள் மற்றும் பின் விளைவுகள் நம்மில் சுழர்விடும்படியாக தேவ மனிதர்களின் வாழ்க்கை நம்மை உந்துகின்றது. அவர்களின் தவறுகள் மற்றும் நற்குணங்கள் நமக்கு நல்ல படிப்பினை தரும். வரலாற்று ரீதியான ஆய்வு. இம்மாதிரியான ஆய்வானது வேதாகமத்தின் முறைமையையும் வரலாற்று நிகழ்வுகளையும் கலாச்சாரம் மற்றும் பூகோள அமைப்பையும் நன்கு விளங்கிக் கொள்ள முடியும். இவற்றை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேதாகம் ஞானமுள்ள உறுப்பினர்களிடம் கேட்பதோ பிற வேதாகம குறிப்புகளை படிப்பதோ பயனளிக்கும். இம்மாதிரியான ஆய்வு வேதாகம வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகளை விளங்கிக் கொள்வதோடு தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான கர்த்தரின் திட்டங்களையும் விளங்கிக் கொள்ள முடியும்.